தலைப்பு 125. முத்தி என்பது சாதனை நிலை. இந்த தலைப்பும் இந்த அகவல் வரிகளும் மிக மிக முக்கியமான ஒன்று. முத்தி என்பது சாதனை நிலை. அகவல் வரிகள் 249, 250. முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். அத்தகைய என் அருட்பெருஞ்சோதி. அத்தகைய என் அருட்பெருஞ்சோதி. உரைவிளக்கம். முத்தி என்பது இன்னது என இங்கு தெளிவாக்கப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் முத்தி நிலை முடிவில் பெறுவது அல்ல, முதலில் சுத்த சத்விசாரத்தால் கண்டுகொள்ளப்படுவதாம். கண்டு அந்நிலையில் தானே இருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்படுகின்றதுமாம். தான் அதுவாம் அனுபவம் பெற்றுக்கொண்டு விளங்கற்கே பயிலப்படுவது சாதனையாம். ஏதும் சாதனையின்றி சாத்தியமாகிய அனுபவம் பெறுவது முடியாதாம். மேலும் மனிதன் எத்தனையோ பிறவியில் எவ்வளவோ காலமாக தன்னை உடல் வடிவினாகவே கருதி அந்த உணர்வோடு உலகில் வாழ்ந்து வந்திருப்பவன் இப்பொழுது தன்னை அந்த கடவுளான்ம வடிவிலிருந்து வாழ்கின்றவனாக அறிந்து கொண்டு உலகிடை விளங்கச் செய்வதற்கு எவ்வளவு தீவிர முயற்சியும் பயிற்சியும் வேண்டியிருக்கின்றன. இதற்கே உள்ளொளி நிலை நிற்றற்கு சாதனை இடையராது செய்து பழக வேண்டும். சாதனையின் முடிவில் உறும் நிலையே விசார முடிவாம். வி ஆகிய அருள் ஒளியை சார்ந்து ஒன்றியதே விசாரம் என்பதன் மெய்ப்பொருளாக இன்று அறிகின்றோம். இது முக்கியம். மீண்டும் பார்ப்போம். முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். முத்தி என்பது இன்னது என்ன இங்கு தெளிவாக்கப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் முத்தி நிலை முடிவில் பெறுவது அல்ல, முதலிலேயே சுத்த சத்விசாரத்தால் கண்டுகொள்ளப்படுவதாம். கண்டு தான் அந்நிலையில் தானே இருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்படுகின்றதுமாம். தான் அதுவாம் அனுபவம் பெற்றுக்கொண்டு விளங்கற்கே பயிலப்படுவது சாதனையாம். ஏதும் சாதனையின்றி சாத்தியமாகிய அனுபவம் பெறுவது முடியாதாம். மேலும் மனிதன் எத்தனையோ பிறவியில் எவ்வளவோ காலமாக தன்னை உடல் வடிவினாகவே கருதி அந்த உணர்வோடு உலகில் வாழ்ந்து வந்திருப்பவன் இப்பொழுது தன்னை அந்த கடவுளான்ம வடிவிலிருந்து வாழ்கின்றவனாக அறிந்து கொண்டு உலகிடை விளங்கச் செய்வதற்கு எவ்வளவு தீவிர முயற்சியும் பயிற்சியும் வேண்டியிருக்கின்றன. இதற்கே உள்ளொளி நிலை நிற்றற்கு சாதனை இடையராது செய்து பழக வேண்டும். சாதனையின் முடிவில் உறும் நிலையே விசார முடிவாம். வி ஆகிய அருள் ஒளியை சார்ந்து ஒன்றியதே விசாரம் என்பதின் மெய்ப்பொருளாக இன்று அறிகின்றோம். மேற்படி விசார நிலையில் அழுந்தி போய்விடக்கூடாது. முன்னோர் அங்கனம் உள்ளாழ்ந்து மூழ்கி போய்விட்டதால் அந்நிலையில் ஒடுங்கி ஒழியத்தான் முடிந்தது. அது மூவா, அதாவது அழியாத நிலையாக இருந்தும் வாழா அனுபவம் விளங்கா குறைவட்ட நிலையாக உள்ளதாம். ஆகையால் அப்படி ஒடுங்கி போகாது அதுவாகி சார்ந்து கலந்து விளங்குவதே சாத்தியானுபவ முக்தி நிலையாக உள்ளதாம். ஆகவே பழையதான
முன்னெறி முடிவுக்கும் புதுமையான சுத்த சன்மார்க்கமாகிய இந்நெறி முடிவுக்கும் பெரிய நிலை வேறுபாடுள்ளதாம். முன்னெறிப்படி தூள சுக்கும காரண, தூள சுக்கும காரண, அதாவது கண்ம மாயா ஆணவமாம் திருநிலை கடந்து மறைவுறுவது வாழ்வற்ற நிலையாம். முத்தி முடிவு என்று குறைவுடைத்தாய் அறியலாகின்றது. முத்தி முடிவு இன்று குறைவுடைத்தாய் அறியலாகின்றது. இன்றைய சுத்த நெறிப்படி இருநிலை கடந்து மூன்றாம் நிலையில் நாமும் கடவுளும் கடவுளான்ம வடிவாய் இருப்பதை ஓர்ந்து நிற்கின்றோம். அம்மேல் நிலையிலுள்ள கடவுளான்ம சொரூபம் ஆண் பாதி பெண் பாதியான உமையொருபாகன் போன்றுள்ளதாய்க் கொண்டு ஆன்மாவின் ஆணவம் கடவுளின் அருள் ஒளியால் நீக்கமும் ஆக்கமும் அடைவதாய் உள்ளதாம். இந்த விசார நிலையில் கண்மமலம் ஒரு பங்கு, மாயாமலம் ஒரு பங்கு, ஆணவமலம் அரை பங்கு ஆக 2.5 அளவில் விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கி முக்தி நிலை நிற்கின்றவனாய் உள்ளான். இவனுக்கு ஆணவமாகிய தான் அந்த ஆன்மா என்ற உணர்வு அறிவு இருக்கின்றவரை அது உண்மை அறிவாய் இருப்பதாம். அந்த ஆன்ம அணு அருட்பெருஞ்சோதி கடவுள் சிற்றுருவே என்று அருளால் அறிகின்ற போது அது தான் என்ற தற்போத உணர்வு நீங்கி அது அருட்பதி என்ற அருள் ஞான அறிவு விளங்குகின்றதாம். ஆகவே விசார முடிவில் நிற்கும் பக்குவி அருள் ஒளி வடிவினாய் திகழ்கின்றான். அப்போது அவனது சூக்கும தூள தேகநிலை அருட்ஜோதி சுத்த வடிவாய் திகழ்வதாய் அறியப்படுவதாம். எனவே இச்சுத்த சாதகன் தன்னை அருட்ஜோதி முத்தி நிலையில் திகழ்கின்றவனாய் உணர்கின்றான். இது குறித்து இங்கு முத்தி என்பது முன்னொரு சாதனை நிலை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாம். சாதனை நிறைவேறி சாத்திய நிலையில் வாழ உள்ளவனே இந்த முத்தன். இவன் வெற்று சம்பிரதாயத்தை ஒட்டி கூறப்படும் ஜீவன் முக்தன் அல்லன். அருள் ஞான அனுபவத்துடன் விளங்கும் ஞான சித்தனே ஆவான். பழைய ஜீவன் முக்தன் பொய்ப்பாவனையால் தன்னை அகக்கடவுள் சொரூபியாக கருதி கொண்டும் புற புலன் வாழ்வில் ஒட்டியும் ஒட்டாதவன் போல் வாழ்ந்து கொண்டும் இருந்து ஆயுள் முடிவில் உடலை விட்டு விதேக முக்தன் என்ற பெயர் பெற்று விடுகின்றான். அப்படியல்ல நம் ஞான சித்த சுத்த சன்மார்க்க உண்மை முக்தன். இவன் அகநிலையில் அருள் ஒளி உணர்வினாயிருந்து அருள் அனுபவம் ஓங்க உலகில் அன்பு செயலோடு வாழ்ந்து வருகின்றான். காலத்தே அகஜோதி பெருகி அனக நிறைவு பெற்று புற உடலையும் அருட்ஜோதி வடிவாக ஆக்கிக்கொண்டு அழியாது விளங்க வல்லவனாகி விடுகின்றான். இந்த அழியா அருட்ஜோதி வடிவையே உண்மையில் விதேகமாக கொள்ளலாம். யாதெனில் வி என்ற எழுத்து இவ் என்னும் அருள் வடிவ மெய்யுருவாயும் ஈ என்றது அருட்பிரணவ உயிர் சக்தி எழுத்தாயும் கூடிய ஒன்றாயிருத்தலின் இவ் பிளஸ் இ ஈக்குவல் டு வி என்பது அருள் விளக்கச் செயலோடு கூடிய அழியா அருள் உருவாய் கொள்ளலாகின்றதாம். இம்முக்தி நிலை பெற்று வாழும் சுத்த சன்மார்க்கி அருட்பெரும் சித்தியுடன் திகழுதல் சாத்தியமாகின்றதாம். இதனையே மேல்வரு 2 அடிகளில் குறிக்கப்பட்டுள்ளதாம். முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம்
அத்தகைய என் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.